ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். முத்து மீனா எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரவிக்கு இது வெட்டிங் டே வருதில்ல, அது வந்து பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிடுங்க மீனா, நீ வந்து ட்ராவல்ஸ் வந்து வரவங்களை போகிறவங்களாம் பார்த்துக்கோ. அம்மா வந்து பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுவாங்க, ரோகிணி அவங்க வந்து மேக்கப் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுறதால உங்கள் பேரில் பத்திரிக்கையில் வந்து பேர் போட்டிருக்கா. இவன் இந்த ஓடுகாலி என்ன பண்ணுறான், எதுக்கு அவன் பேர்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் தானடா இருக்கா, ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நான் தான் உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஆல்ரெடி இருந்தாங்கள்ல அந்த தாத்தா பாட்டியோட சொந்தக்காரங்க, அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் அமிச்ச ஃபோட்டோ 2 ஃபோட்டோவில் வந்து ஒருத்தவங்களை பார்த்துருக்காங்களா, அந்த தாத்தா வந்து செப்பல் தைக்க வந்தாங்களா, அப்போ வந்து ஃபோட்டோ விட்டுட்டு போயிட்டாங்களா ஃபோனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா இவங்க நான் கண்டுபிடிச்சிடுறாங்க அது வித்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இவன் வந்து அவனோட லவர்னு சொல்லிட்டு ஆசையாக குதிச்சுட்டு ஓடுறா. நம்ம அழகாக இருக்கோமா அப்படின்னு கண்ணாடியெல்லாம் பார்த்தாலும் திறந்து பார்த்தா நம்ம முத்து, என்ன இவன் வந்திருக்கான், ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, நான் மாட்ட போகிறோம் போல் அப்படின்ட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே அப்படியே போகிறான். இந்த ஃபோனை எங்கன்னா பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபோனா நான் பார்த்தது என்ன மாடல் இது, ஸ்க்ரீன் காட்டுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா இந்த ஃபோனு இது வந்து என்னோடது, தொலைஞ்ச ஃபோனா இதை நான் எங்கே போட்டேன், ஐயோ அந்த தாத்தா எடுத்து வந்து கொடுத்துட்டாரா, எங்கே திருப்பி என்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபோன்லாம் நான் பார்த்தது இல்லையே, இது என்னோடய ஃபோன், இது என்ன உன்னோட ஃபோனா, புதுசாக நீ ஒரு ஸ்டோரி சொல்கிற. ஆமாம், நான் வந்து ஆல்ரெடி பாண்டி பஜாரில் ரோட்டில் வாங்கினேன் 2000 சொல்லி, என் ஃபோன் தொலைஞ்சிடுச்சா அதனால் வாங்கினேன், ஆனால் மறுநாளே என் ஃபோன் திரும்ப தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீயும் இந்த பார்லமாக மாறி மாறி போய் சொல்கிறீங்க, உங்களை கல்யாணம் அந்தம்மா ஆல்ரெடி மாட்டிட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், பாவம் ரொம்ப பாவம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ரோகிணி இருந்தது தெரியாமல் இவங்க எல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறான். நீங்கள் போனீங்களே என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வித்யா மாட்டிருப்பா, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டாங்க, இந்த பார்லர் எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவள் வந்து சொல்கிறதுக்காக எல்லாமே மாற்றி மாற்றி உளறிட்டுருக்கா. இந்த மாதிரி ஆகிடுச்சி, என் ஃபோன் அங்கே வாங்கினேன் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஆனால் இது உங்கள் ஃபோன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்புறம் வந்து இவ வந்து சாரி கேட்குறா, நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு, நீ எவ்வளோ நினச்சிருந்தா நீ உண்மையெல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ எந்த உண்மையுமே சொல்லலை, நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. சரி வீடு, உன் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், குத்துனவன் நண்பனாக இருந்தால் வெளியே கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடிச்சு மேலே கை வச்சோடனே, அம்மா நீ வேற அடிக்காதடி பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி என் காலில் அடிச்சிட்ருக்காங்க. யார் அவனை பார்த்தா நல்லா தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் தான் என்ன அடிச்சிட்டு இருக்கிறான் டெய்லியும், காலையில் ஒரு வாட்டி, மதியானம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எல்லாம் சரியாக விடு, ஒரு பொய் சொல்கிற இன்னொரு பொய் சொல்கிறேன். இப்போ உன்னை கேட்டான்ல முத்து, அடுத்து வந்து சிட்டி தான் கேட்பான், அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடணும், இல்லை நேரில் போய் சொல்லிடணும், உஷாராக இருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரவிக்கும் ஸ்ருதிக்கும் வெட்டிங் டே வருதுல, அது வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, நீயும் வந்து என்னோடய சார்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓசியில் சோறா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் கிளம்புறாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.